என்னோட கிச்சனில் இருக்கிற விநாயகர் பாருங்கள், லக்ஷ்மி குபேரர், இந்த நந்தி பகவான் எல்லாரையும் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நான் ஒரு மேங்கோ சொன்னேன் இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இந்த தயிர் நம்ம அதில் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் பவுடர், சுகராக இருந்தாலும் போட்டுக்கலாம், சுகர் பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்ம இதை அரைச்சிடலாம். நான் போட்ட இந்த மேங்கோ லஸ்ஸி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர். நான் இன்றைக்கி ஒரு மேங்கோ லஸ்ஸி சொல்லித்தரேன். இது செந்தூரா, இந்த மாம்பழம். இது செந்தூரா. நான் எடுத்திருக்கேன் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த மேங்கோ போட்டுக்கிறேன். ஏலக்காய் பொடி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஏலக்காய் நம்ம இதிலே போட்டு அரைச்சிக்கலாம். இந்தமாரி 1 கப் தயிர் எடுத்து இந்த மாதிரி தண்ணி வடியணும் அப்படிங்கிறதுனால இது போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கட்டி தயிர் இருந்ததுன்னா, புளிக்கக்கூடாது, கட்டி தயிர் இருந்ததுன்னா நம்ம அதை போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இதுதான் லஸ்ஸியோட பிளேடு. அன்றைக்கி காமிச்சேன் இல்லைங்களா, இதோட பிளேடு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு மேங்கோ அரைச்சிட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு மேங்கோ சொன்னேன் இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இந்த தயிர் நம்ம அதில் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் பவுடர், சுகராக இருந்தாலும் போட்டுக்கலாம், சுகர் பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்ம இதை அரைச்சிடலாம். நான் போட்ட இந்த மேங்கோ லஸ்ஸி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.